ஒரு ஒரு வாரமா வீட்டில் ஆசை தான் எங்கள் வீட்டில். ஏன்னா என்னோட வேலை எப்படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருந்தாலும் முதல்ல நான் என்னை பற்றி சில எது படித்தாலுமே எனக்கு எப்பவுமே என்னோட ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது தான். இந்த மாதிரி திருநங்கைகள் அப்படிங்கும்போதே அப்பா கொடுத்த உடனேயுமே அப்பா திருநங்கைகளோட கதைகள் பற்றி அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். அதோட உண்மை சம்பவங்களோட கற்பனையோட கலந்து நான் எழுதியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னார். எப்பவுமே அழகா மகளேன்னு அப்படி கூப்பிடுவார். அப்படிதான் அந்த புத்தகம் வழியாகவும் இருந்துச்சு. நிறைய இடத்துல மகளேன்னு கூப்பிடுற வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையை நான் வந்து 232 பக்கம், அதுல ஒரு 30 பக்கம் அப்படி இப்படின்னு வாழ்த்துற அதுன்னு போயிட்டா கூட 200 பக்கம். இவர் என்னைய சுருக்கி சொல்ல சொன்னாரு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை சொல்றேன். கண்டிப்பா இந்த புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். திருநங்கைகளை இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். திருநங்கைகளுக்கும் எனக்குமான ஒரு பதிவை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு நாகராஜ்னு ஒரு பையன் இருந்து சுதான்னு பேர் மாத்திக்கிட்டு அங்கேயே இருந்த ஒரு பையனை நான் பக்கத்துல இருந்து நான் அப்பவே எனக்குள்ள இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இலக்கிய ஒரு ஒட்டு இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு வந்து இந்த ஆண் பெண் நட்புலலாம் வந்து பாலினம் பார்த்து பழகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆண் நண்பர்களும் உண்டு, பெண் நண்பர்கள் உண்டு, ஈக்குவலா தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எனக்கு அவளை எல்லாரும் அவனை ஒதுக்கும் போது என்னால் அவனை ஒதுக்க முடியல. முதல்ல திருநங்கைனா என்னன்னு சுதா சொல்லிதான் நான் கேட்டேன். சுதாவை நான் தேடாத இடமே இல்லை. இன்னி வரைக்கும் அவள் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு சுதான்னு பேர் வச்சுக்கிட்டு அவளே வச்சுக்கிட்டு ஏன் நான் அவன்னு சொல்றேன்னா அவங்களை பெண்ணுன்னு ஒத்துக்கிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களை யாராவது வந்து இப்ப திருநங்கை யாராவது வந்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படி நிறைய பக்கம் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அவங்க நீங்க அக்கானோ தங்கையினோ அம்மானோ கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க அப்படியே மாறிடுவாங்க, அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க. அப்படி அவன் முதல்ல அவள் சுதான்னு அவளை பேர் வச்சுக்கிட்டு என்கிட்ட தான் சொன்னான். அதனாலதான் நான் யார் திருநங்கை பார்த்தாலும் நான் அக்கான்னு கூப்பிட்டுருவேன். அக்கானோ தங்கையினோ. சுதான்னு முதல் பேர் வச்சுட்டு என்கிட்ட தான் சொன்னான். எனக்கு சுதாங்கிற பேர் தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டோம். ஒரு வருஷமா என்னமாதான் என் கூட இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பாக்குற ஒவ்வொரு திருநங்கை முகத்துல என் சுதா எங்கேயோ இருக்கிறதா நான் நம்பிட்டு இருக்கேன். இந்த கதை படிக்கும்போது இந்த ஆஷாவை நான் சுதாவை தான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஈர்த்த ஒரு நாவல் தான் அது. நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சூடாமணியோட அம்மாவை பிடிவாதக்காரி, ரொம்பவும் பிடிவாதக்காரி அப்படிங்கிற ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நான் பாதியிலே நிறுத்திட்டேன். அப்புறம் இதுல படிச்சுட்டு ரொம்ப உள்ள போயிட்டு என்னை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி ஒரு கஷ்டப்படுத்துறோம், அவங்கள பார்த்தா நம்ம சீனு பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்கும். யாராவது துன்புறுத்தும் போது அவங்களை நம்ம தட்டி கேட்க முடியலையேங்கிற வருத்தம் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த சூடாமணி நாவல் படிக்கும் போதும் கூட எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. திருப்பி அதை நான் கதையை முடிச்சேன். எதுக்காக முடிச்சேன்னா, இங்க பெண்ணா இருக்கிறதே பிரச்சனை தான், இதுல ஆணா இருந்து பெண்ணா இருந்தா எவ்வளவு பிரச்சனையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த நாவல் படிச்சுட்டு தொடர்ந்து இதையும் படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நான் இந்த கதைக்கு வர்றேன். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, டெல்லியில இருக்கிற ஒரு பூங்காவில் அந்த கதை தொடங்குது. ஆஷா அங்கதான் இருக்கிறான். அவ வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில இருந்து டெல்லி வந்ததா அவ நினைச்சு பார்த்து அங்க இருக்கா. அங்க இருக்கிற அந்த பூங்காவில் இருக்கிற மாஜிட்ட பேசுறான். சகிலா அப்படிங்கிற ஒரு மாஜி தான் அவங்கள கூட்டிட்டு போய் சென்னையில இருந்து கூட்டிட்டு போய் நடத்துறாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவ இருக்கும்போது அந்த பின்னோக்கி அவ போறா. அங்க வந்து ஒரு அழகான இளைஞனை சந்திக்கிறா. ஆனா அவ இவனை வந்து திருநங்கையா நினைக்காம ஒரு பெண்ணா பாக்குற மாதிரி, ஒரு ஆண்னா ஒரு பெண்ணா திரும்பி பாக்குறது இயல்பு தானே, அந்த மாதிரி அவ பார்த்து ரசிக்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு காதல் வருது. திலீப்புங்கிற இளைஞன். உடனே அவங்க பேசிக்கிறாங்க. இவளுக்கு தவிர்க்க முடியல. நம்ம சாதாரண பெண்கள்னாவே ஒரு ஆண் பார்த்தானா அதை தவிர்க்க முடியாதுதான். இதுலயும் வேற இவ திருநங்கை. அப்ப கொஞ்சம் அன்புக்கு ஏங்குறவளா தான் இருப்பா. உடனே அவன் பேசும்போது இவளை பத்தி அவ சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறமா அவன் அதிகமா விரும்புறான் திலீப். நான் உங்ககிட்ட வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் என் மனசை பறி கொடுத்தேன்னு சொல்றா. அதுல இருந்து அந்த கதை தொடங்குது. திலீப்பு கிட்ட அவளோட வளர்ப்பை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ எப்படி வந்தா, எங்கிருந்து வந்தா அப்படிங்கிறது. அவ ரொம்ப நம்ம வந்து எங்கெங்கயோ இருந்தெல்லாம் இல்லை, இதோ நம்ம பக்கத்துல இருக்கிற ஈரோட்லதான் அவ பிறந்த மாதிரி இந்த கதையை தொடங்குறாரு. ஈரோட்ல பாபுஜிங்கிற ஒரு ஆணா பிறந்து தன்னை பெண்ணா மாத்திக்கிட்டு ஒரு பெண் ஈரோட்ல இருந்து அப்படியா நம்மளுக்கு எப்படி சொல்றாருன்னா, இந்த பக்கம் சத்தியமங்கலம், ஈரோடு, அந்தியூர் இந்த மாதிரி இடங்கள்ல வச்சு நிறைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தரும். ஆனா எல்லாருமே அப்படி இருந்தா நல்லா இருக்குமே தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே உதவுறவங்களா தான் இருந்தாங்க ஆஷாவுக்கு. அந்த மாதிரி அங்கிருந்து அவ
சென்னைக்கு போறதும் சரி, சென்னையிலிருந்து மும்பைக்கு போகும்போதும் சரி, ஒவ்வொருத்தரும் அவளுக்கு உதவி பண்ணி நிறைய கஷ்டங்கள் கூட, நிறைய கஷ்டங்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவளுக்கு நடக்கிற விஷயத்த அப்பா வந்து எண்ணூரில சொல்றாரு, சில விஷயங்களை வந்து நான் அசிங்கமா எழுதி இத சொல்ல வேண்டிய இடம் இருந்துச்சு. எனக்கு அது அசிங்கமாவே தெரியல. ஏன்னா இந்த வழிகளை கூட பதிவிடலின்னு அவங்களுக்கு முழுக்கவே வழியான ஒரு வாழ்க்கை தான். அந்த வழிய வாழ்க்கைய நம்ம இப்படி நம்மளாம் அந்த விஷயத்த செய்யல அப்படின்னா அப்படி யார் செய்வா? உங்கள மாதிரி இருக்கிறவங்க ஒரு பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே தைரியமா சொல்ல விஷயம் தானே. இதெல்லாம் சொல்லிதானே ஆகணும். அப்படி வந்து அவளுக்கு நடக்கிற விஷயங்களை வந்து அந்த போலீஸ் நான் அந்த 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 பகுதியை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. அங்கிருந்து அதுக்கப்புறம் மும்பை போயிடுறா. மும்பையில வந்து அங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடி ஆடுறவங்களோட ஒரு குரூப்ல சேர்ந்துக்கிறா. அங்கிருந்து அவங்க மாஜி சகிலா மாஜி அவங்க தான் அவளை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தில்லி வந்து திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கிறா. வாழ்க்கை எல்லாமே அழகா அமையுது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் பெண்கள் விட்டு கொடுத்தே வாழ்றாங்களேங்கிறது தான். திலீப்பும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய வேலை கிடைக்குது, ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியர். அவன் ராஜஸ்தானுக்கு வேலை கிடைக்குது, அங்க போயிடறான். அங்க போய் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் வந்து அவன் விரும்பி பண்ணல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏதோ ஒரு சூழ்நிலைங்கிறதுல இவளே சொல்லி, ஆஷாவே சொல்லி திருமணம் பண்ணிக்கிறான். அங்கேயே அவளுக்கு 2 குழந்தை. எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் அப்பாட்ட ஒரு கேள்வி, ஏன் திலீப்புக்கு ஒரு காதல், இன்னொரு காதல் வரும்போது ஆஷாவுக்கு ஏன் இன்னொரு காதல் வரலைங்கிறத என்னோட கேள்வியா இருந்தது. ஏன்னா அவ அந்த இதுல இருக்கு, அவ முழுக்க முழுக்க தன்னை சுத்தி சார்ந்து இருக்கிறவங்க வீட்டுக்காகவே வாழ்ந்துட்டான். அந்த சைலா மாஜி இறந்த உடனேயும் அவங்க வளர்த்துன அத்தனை பெருமை இவங்க நம்ம ஆஷாட்ட வர்றாங்க. ஆஷா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றா. திருப்பி அவளோட வாழ்க்கை எங்க தொடங்குச்சோ அங்கேயே முடிஞ்ச மாதிரி திருப்பி சென்னையிலேயே வந்து நிக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. முடிவை நான் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்கி படிச்சுப்பாங்க. ஒரு பெரிய அழுத்தத்துக்குள்ள என்னை கொண்டு போச்சு. ஏன்னா திருநங்கைகளோட வாழ்க்கை இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு விஷயத்த பதிவு பண்றேன். ஒருத்தரை நேரா பார்த்து சில விஷயங்களை கேட்டிருப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த விதத்துல அப்பா சொன்னாரு, அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட நீங்க பேசுனீங்கன்னா தெரியும், குரல் வந்து ஆண் குரலா வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹெவியான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட இன்னொன்னு அவங்க பார்த்த ஒரு பெரிய சுதந்திரம் தெரியும் எனக்கு, ஆடை சுதந்திரம். நீங்க அவங்களை கேள்வியே கேட்க முடியாது, நான் இப்படிதான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆடை சுதந்திரம் ஒரு ஒரு இடத்துல பார்த்தா எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட சுதந்திரம் தான். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன், நீ என்ன எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டு போ, ஆனா நான் இப்படிதான். எந்த எந்த ஒரு ஒரு பெண்ணை அவங்கள பார்த்து நிறைய இடத்துல பொறாமப்படுறது இந்த இடம் தான். ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். ஏன்னா பிளவுஸ் நம்ம எல்லாம் கொஞ்சம் சுடியார் போட்டாலும் ஒரு கமெண்ட் வரும், சாரி கட்டினாலும் ஒரு கமெண்ட் வரும், ஒரு நைட்டி போட்டு ஒரு கடைக்கு போனாலும் ஒரு கமெண்ட் வரும், நான் என்ன வேணா போட இப்படிதான் இருப்பேன்னு. ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு சுதந்திரம், அதெல்லாம் பார்க்கும்போது திருநங்கைகளோட ஒரு பக்கம் வந்து ரொம்ப அழகு. அவங்களே சமைச்சு ஒரு கூட்டமா குழுவா வாழ்றது சுதந்திரமான வாழ்க்கை தான் அது. ஆனா சமூகம் கொடுக்குற ஒவ்வொரு வழியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு திருநங்கை சொன்னது வந்து, அந்த ரோமங்கள் வளராம அடுத்த முறை வளர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அந்த சொரசொரப்பு இல்லாம வளர்றதுக்காகவும் சாம்பலை தடவிட்டு அதை புடுங்கிடுவாங்க. எவ்வளவு கொடுமை! நம்ம ஒரு மயிர்காலை பிடிச்சி இப்படி இழுத்தாவே பயங்கரமா வலிக்கும். இப்படி அது அப்படிங்கிற போது அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பெண்களுமே திருநங்கையில் வந்து வருங்க, போலீஸ் அதிகாரி இருக்காங்க, பிரித்திகா இருக்காங்க, நீதிபதி சத்யாஸ்ரீ இருக்காங்க. இத்தனை பேர்த்தோட முகத்திலையும் அந்த வழி இல்லாம வந்துருக்குமா? அவங்க வாழ்ற தன்னை பெண் ஏங்க, ஒருத்தர் வாழ்றத நான் வந்து ஒரு கவிஞரா காட்டிக்க கஷ்டப்படுறேன், ஒரு எழுத்தாளராக காட்டுற கஷ்டப்படுறேன், எதுக்கோ கஷ்டப்படுறா. நான் ஒரு பெண்ணா காமிக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வலிச்சுது. அந்த பகுதியெல்லாம் அப்பா கொடுத்துருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு முடிகளை அவங்க புடுங்கும் போது அவங்களுக்கான வலி என்ன, உயிர் வலி இல்லையா? தன்னை பெண்ணா காமிச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன அவ்வளோ ஏன் கஷ்டம்? எனக்கு இது மட்டும்தான் அந்த கேள்வி அவங்ககிட்ட எனக்கு புரியாதது ஒண்ணுதான். நிறைய படங்கள்ல பார்த்தோம்னா அவங்கள வந்து கொஞ்சம் தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் இப்ப கொஞ்சம் முன்னேறி வந்திருக்குன்னு தான் தோணுது. இருந்தாலும் அங்கங்க செதறி கிடக்கிற மாதிரி அங்கங்க இருக்குது. ஆனா அவங்களுக்கு நிறைய நம்ம சொல்றோம், இவங்களை இப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சு யாருங்க விடுறா? நீங்க ஹோட்டல்ல ஒரு சர்வர் வேலை பாத்திர முடியுமா? எத்தனை பேர் ஒரு வயசான 60 வயசு அம்மா போய் ஒரு டேபிள துடைக்குது, ஓகே, பார்த்து அனுபவப்படுறோம். இதே ஒரு திருநங்கையா இருந்தா நீங்க என்ன மாதிரி 10 பேர் வருவா, 2 பேர் பண்ற ஆபாசமான கமெண்ட்னாலதான் திருநங்கைகள் நிறைய பேர் வெளியில வர முடியுது. அதையும் தாண்டி சில பேர் வாழ்றது எவ்வளவு போராட்டம்னா, இவங்க பெண்ணா வாழ்றது அதை விட போராட்டமா இருக்கு. அப்படியான அந்த போராட்டம் நிறைந்த நாவல் தான் இது. முழுக்க முழுக்க நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய வழிகள், நிறைய அழுத்தங்கள் நிறைந்த ஒரு நாவல்.
திருப்பி அவ எங்க சென்னையில இருந்து போனாலும் அதே கடற்கரைக்கு வந்து நிக்கிறா. ஆனா அவ கூட இருந்த அத்தனை பேரதையும் அவளை வாழ விட முடியாத இந்த சமூகத்துல அவ எல்லார்த்தையும் வாழ வச்ச அளவு பார்க்கறா. அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய சில இடங்கள்ல ரொம்ப இதா இருந்தது. இதுல முக்கியமான கதாபாத்திரங்கள் நான் சொல்றேன். சிவான்னு ஒரு கதாபாத்திரம், அவளை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு இந்த எளிய மனிதர்கள் எப்பவுமே வந்து நம்ம வந்து எப்படி தெரியுங்களா, ரொம்ப உயரத்துல இருக்கிறவங்க நம்ம டச்சே பண்ண மாட்டோம். எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. ரொம்ப கீழே இருக்கிறவன ஒரு டம்ளர் அங்க போட்டானே ஏன் அங்க போடுற எடு அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பெரிய மணி நான் எடுத்துக்கிறேன்னா சொல்லுவோமா இல்லையா, இது மனசாட்சி தொட்டு நம்ம ஏத்துக்கணும். ஆனா இதே அதே மாதிரிதான் அந்த சிவா வந்து காரமடை போறான், அங்க போய் ஒரு சின்ன பண விஷயமா பேச போறான். ரொம்ப பெருசல்ல, அவன் வர்ற ஒரே பக்கம் தான் வருவான். ஒரே பக்கம் எதுக்குன்னா ஆஷாவை வந்து நீ இதுக்கு மேல பேர் மாத்திட்டு எங்க கூட வந்து நடனம் ஆடவான்னு கூட்டிட்டு போற ஒரே கதாபாத்திரம். ஒரே இடம் ஒரே பகுதியில தான். அவன் அடுத்த பகுதியில் இல்ல, இறந்துருவான், அடிச்சு கொண்டுருவாங்க. எளிய மனிதர்களை சீக்கிரமா நசுக்கிற சமூகமா இருக்குது அப்படிங்க. ஆனா உண்மைதானே, அழுக்கு துணி போட்டிருந்தா அவன் கெட்டவ, நல்ல பத்தாவது துணி போட்டு வந்தா அவன் கெட்டவ, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவன் கெட்டவ. இப்படித்தானே இந்த சமூகம் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுக்கி வச்சிருக்குது. பெண்ணா இருந்தா கூட இப்படித்தானே பாக்குது. அப்ப திருநங்கையில இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட நான் வரும்போது சில விஷயங்கள்ல இப்படிதான் பேசிட்டு வந்தோம். திருநங்கைகள்லாம் இப்படி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. முதல்ல இந்த நாவல் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள வர வேண்டிய ஒரு உணர்வா நான் பாக்குறது என்ன, அவங்க பக்கத்துல உட்காந்தா நம்ம சக தோழியோ இல்ல சகோதரியோ நம்ம பக்கத்துல இருக்கிறதா நம்ம முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கணும். அப்பதான் இந்த சமூகம், ஏன்னா சமூகங்கிறது நம்ம தானே. வெளியில வரும்போது நம்ம சமூகத்துல தானே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது தனி மனித, வெளியில வரும்போது அதை அப்பா கையில எடுத்திருக்கிறாருன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா எடுத்து இது அதுக்குள்ள உள்வாங்கி. இதுல நான் என்ன சில கதாபாத்திரங்கள, சரசுன்னு ஒரு பாலியல் தொழிலாளி, அவங்களுக்கும் ஆஷாவுக்கும் ஒரு பக்கத்துல பேசுவாங்க அந்த அம்மா. அவங்களோட கதைகள் இவ அந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டே தன்னை தேத்திக்குவா. சில இடங்கள்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மாட்டிக்கும் போது சரசு வந்து தாராபுரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருப்பா. அவளுக்கு 60 வயசு 50 வயசுக்காரர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற குடும்பங்கிறதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவ என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துடுது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. கொஞ்சம் நாள்ல வறுமையாயிருது. பாலியல் தொழில் செஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்துறதுனால அந்த பொண்ணு வந்து திருப்பூர்ல விட்டுட்டு அவன் அங்கிருந்து சென்னையில இருந்து தொழில் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்துற மாதிரி அந்த கதை இருக்கும். அது அந்த சரசுங்கிற கதாபாத்திரம் ஒரே பக்கம்தான். ஆனா அந்த ஒரு பக்கத்துலயும் நம்ம மனசுல நிறைஞ்சு நின்றுவாங்க. இப்படியான இடங்கள்ல நிறைய பேர், அலெக்சாண்டர் ஆகட்டும், அந்த கொடுமை பண்றவங்களுமே நம்ம மனசுல ஒரு பக்கத்துக்கு வரவங்க, இந்த 200 பக்கத்துக்குள்ள இருக்கிற கதைகள்லாம் அந்த ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களே நம்ம மனசுல ரொம்ப நெருக்கமா நின்னுட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் குறிப்பு கூட எடுக்காம வந்துட்டேன் நிறைய இடங்கள்ல. சும்மா இருக்க பேருக்காக சரி எதுவும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துட்டேன். ஏன்னா அப்படி அந்த கதாபாத்திரங்கள் என் மனசு நின்னுது. கடைசியா வந்து லைலா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் போடுறது அந்த லைலாங்கிற கதாபாத்திரம் தான். திருநங்கையா முழுமையா மாறினதுக்கு அப்புறம் அந்த நீங்க புத்தகம் வாங்கினீங்கன்னா அந்த லைலா பேசுற சில விஷயங்கள் சமூகத்துக்கு நிறைய வரலாறு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து எனக்கு இந்த முஸ்லிம்ஸ்ல வந்து அந்த தலக் சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிறத பத்தி எனக்கு நிறைய தெரியாது. இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல அப்பா குறிப்பிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இன்னை வரைக்கும் ஆண்களை விபச்சாரின்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அப்பா அந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஒரு பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணை வந்து சம்மதம் வாங்காம, அதாவது மசூதியில வந்து முறையா விவாகரத்து பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆண் விபச்சாரி அப்படின்னு சொல்லி அப்பா அதில் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த வரி ரொம்ப இதை படித்தேன். ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா பெண்ணை ஈஸியாக எல்லாரும் சீக்கிரமா அந்த வார்த்தையில சொல்லி திட்டிடுவான். ஆண் அப்படி சொல்றது இல்லை. அது இந்த இதில் பதிவிட்டதுல நான் ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதுதான் நீங்க எல்லா காலங்காலமா எழுதுற கதைகள்ல இது மட்டும்தான் நான் குறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். காலங்காலமா எழுதுற கதைகள்ல ஆணுக்கு மறுமணம் உண்டு, ஆணுக்கு மறு காதல் உண்டு. இதை வந்து ஏன் எழுத்தாளர்கள் வைக்கிறது இல்லைங்கிறது எனக்கு ஒரு குறையா தெரியுது. ஏன்னா திலீப் 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏன் ஆஷா பண்ணியிருக்கலாமோ, அது எப்பவுமே நம்ம கதை படிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தோணும் தானே, ஐயோ இந்த கதாபாத்திரத்தை இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு, அனாதே விட்டுட்டாரே. ஏன்னா ஆஷா கூடயே பயணம் பண்ணோம்னா நம்மளுக்கு தோணும் தானே. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்னோட கவிதை ஒண்ணு நான் இங்க சொல்லிக்கலாமா? ஏன்னா இதே பதியத்துலதான் என்னோட புத்தகத்தையுமே நம்ம தோழர் ஆனந்த் அவரு வந்து அறிமுகப்படுத்தினாரு. என்னோட கவிதை அதை சொல்லலைன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா நான் திருநங்கைகளுக்காக எழுதின அந்த கவிதை, சொல்ல போனா சுதாவுக்காக எழுதினது. இன்னைக்கு சுதா எங்க இருந்தாலும் இந்த கவிதை அவளுக்கு போய் சேர்ந்தா சந்தோஷம்தான். சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம்.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருநங்கைகள் பிரம்மனின் அழகிய ஓவிய பிழை, இடையில் பெண்மையின் உச்சம், தாடையில் ஆண்மையின் மிச்சம், கைதட்டி கூவும் போதெல்லாம் என் நெற்றி பொட்டில் அறந்ததி போல கேள்வியின் சத்தம், நீயும் உன் கேலி பார்வையும் தான் என் கைகளின் ஓசை என்பதை போல, அனுதாப பார்வை 1000, அற்ப காரணங்கள் 1000, அவர்களின் பட்டினி போக்க, பத்தினியா உத்தமனா உரசி பார்க்கும் சமூகம், அம்மையும் அப்பனும் முன்னறி தெய்வம்தான், ஏனோ அவர்கள் வாழ்க்கை கருணையற்ற தெய்வங்கள், அக்கா இல்லை தங்கை இல்லை என்பார், பாசத்தின் கோவில் பாசமலர்கள் தவறியும் கூட வராது, அத்தனைக்கு பிறகும் மனித மனதில் ஈரம் மிச்சம் இருந்தது வாடகை குடியிருப்புகளில் திருநங்கைகளுக்காக. ஏன்னா எங்கோ ஒரு இடத்துல நம்ம எங்கெங்கயோ ஒதுக்குற ஒரு இடத்துல எல்லாருமே வேணாம் வேணான்னு சொல்ற ஒரு திருநங்கைகளை யாரோ ஒருத்தர் பணத்துக்கு தான் ஆசைப்பட்டாங்க வச்சுட்டாங்க வைங்களேன், யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு கொடுத்து வாடகைக்காக குடியிருப்பு வச்சிருக்கத்தான் செய்றாங்க. இது என் புத்தகத்துல எழுதி இருக்கும்போது நம்பி அவர் என்னோட காதல் கவிதைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த கவிதைகள் விட்டுட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் இப்பவுமே வருத்தம் உண்டு. பௌர்ணமி பூக்கள்ல இருக்கிற கவிதை இது. அப்புறம் ரொம்ப நேலுக்கு அப்புறம் நான் சின்ன சின்ன சிறுகதைகள் படிச்சுட்டு இருந்தப்பறம் பெரிய நாவல் படிச்சதுல இன்னும் அந்த தாக்கம் இருந்து எனக்கு வெளியே வரல. இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு மாதம் மாதம் வந்து சின்ன சின்ன கதைகளை கொடுத்து அதுக்கு மூலியமா பேசிட்டு இருந்தனால இந்த ஒரு பெரிய நாவலை எனக்கு கொடுத்து ஒரு இந்த குருவி தலையில பணம் வச்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு. நான் எனக்கு இருக்கிற நேரத்துக்கு நானா கொஞ்சம் விருப்பப்பட்டு படிக்கிற நேரம் விட இதை நான் படிச்சே ஆகணுங்கிற டைம் இருந்தது இல்லைங்களா, ஒரு வாரத்துக்குள்ள படிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுனால. அப்படி இருந்தாலும் இதை என்னால் முழுமையா படிச்சேன். இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி படிச்சு இந்த நாவல் முழுமையா நீங்களும் படிச்சு பாருங்க. சில நம்மளுக்கும் திருநங்கைகளோட வழி புரியும். அதுங்களுக்கான நிறைய வரலாறும் இதுல பதிவிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ரொம்ப எதையுமே விடாம படிச்சேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்மள புத்தகங்கள் வந்து நமக்கு ஏதாவது தெரியாத விஷயத்த நம்ம தேடி எப்பவுமே வந்து எந்த விஷயத்தையும் நம்ம தேடவே மாட்டோம். ஆனா நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து சேரும். அதனாலதான் அந்த 15 வயசுல நான் சுதாவை பார்த்து அனுதாபப்பட்டது இன்னைக்கு அவளோட பேரை சொல்றதுக்கு எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இருந்தது. எப்பவுமே காலம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இணைச்சுக்கிட்டே இருந்த மாதிரிதான் இருந்தது. அந்த அப்படி படிச்சிருந்த நாவல்ல என்னை சுதாவையும் என்னையே மனதால இணைச்சதாத்தான் நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி.